ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சன் டிப்ஸ் வீடியோ பார்க்க போகிறோங்க. அது மட்டும் இல்லைங்க, கேஸ் அடுப்பை துணி இல்லாமல் டிஷ்யூ இல்லாமல் ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணிக்கலாங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. முதல் டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் வெங்காயம் கொஞ்சம் கம்மி ரேட்டாக இருக்கும்போது ஒரு 4 கிலோ 5 கிலோ வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணும்போது வெங்காயம் நமக்கு ரொம்ப நாளைக்கு வராமல் சீக்கிரமாக வெங்காயம் இல்லாமல் நமக்கு கெட்டு போக ஆரம்பிக்கும் இல்லையா? அந்த மாதிரி நமக்கு கெட்டு போகாமல் இருக்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் கொட்டாங்குச்சி எடுத்துகிட்டு அந்த வெங்காயம் இருக்குல்லையே, வெங்காயத்தோட சண்டலை நீங்கள் வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி வெங்காயத்தை ஓரம் தள்ளிட்டு சண்டலை நீங்கள் கொட்டாங்குச்சி அதுக்கப்புறம் நீங்கள் வெங்காயம் நீங்கள் வச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தோன்னா டிஷ்யூ எடுத்துக்கலாங்க. உங்கள் வீட்டில் டிஷ்யூ இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை டிஷ்யூ பேப்பர்லாம் நீங்கள் நார்மல் பேப்பர் எடுத்துக்கலாங்க. சின்ன சின்ன உருண்டியாக நீங்கள் பேப்பர் எடுத்து இது போல் சின்ன சின்ன உருண்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் உள்ளுக்குள்ளே அங்கங்கே நீங்கள் வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி அங்கங்கே வைக்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் நமக்கு ரொம்ப சீக்கிரமாக கெட்டு போகாது. அது மட்டும் இல்லைங்க, வெங்காயம் ஏதாச்சும் நமக்கு கீரை இருந்தாலுமே ரொம்ப ஈஸியாக நமக்கு தெரிஞ்சிடும். இதனால் நமக்கு வெங்காயம் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் வச்சுக்க முடியுங்க. கண்டிப்பாக இந்த சின்ன டிப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம குக்கர்லாம் யூஸ் பண்ணோம் இல்லையா? அந்த குக்கர் ஹேண்டில் பார்த்திங்கன்னா நமக்கு அடிக்கடிக்கு கலண்டுகிட்டே இருக்குங்க. அதனால் நமக்கு டென்ஷன் ஆகும். அடிக்கடிக்கு நம்ம டைட் பண்ணிகிட்டே இருப்போங்க. அந்த மாதிரி நம்ம டென்ஷன் ஆகாமல் இந்த குக்கர் மூடி ஹேண்டில் கலண்டு விழாமல் இருக்க இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே குக்கர் மூடி ஹேண்டில் கலண்டு விழுகாது, லூஸ்மே ஆகாதுங்க. ஃபஸ்ட்டு நம்ம குக்கர் மூடி ஹேண்டிலை ஓப்பன் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி நீங்கள் கழட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த ஹேண்டில் உள்ளுக்குள்ளே பாருங்கள், சின்னதாக நமக்கு ஒரு ஆணி மாதிரி இருக்கும் இல்லையா? அதை நம்ம வெளியில் எடுத்துடலாங்க. அந்த ஆணியை நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் கீழே வச்சுக்கோங்க. அதை நீங்கள் கீழே வச்சதுக்கப்புறம் நம்ம வீட்டில் நம்ம எங்கேயாச்சும் ஃபங்க்ஷனுக்கு இல்லை காது குத்துக்கு எதுக்கு நம்ம ஃபங்க்ஷன் போனாலுமே அங்கே நமக்கு மஞ்சள் பையில் தேங்காய் பழம் தான் கொடுப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி பை நம்ம எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இது போல் பை எடுத்துருக்கேன். இந்த மாதிரி பை எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சிசர் எடுத்துக்கலாங்க. சிசர் எடுத்துகிட்டு இந்த பையில் லைட்டாக மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுக்கணுங்க. நான் கட் பண்ணி காமிக்கிற பாருங்கள். சும்மா நீங்கள் லைட்டாக மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப மெலிசாக நீங்கள் அந்த பையை ஓரமாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த பையை ஒரு ஓரம் நம்ம வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா குக்கர் மூடி நம்ம எடுத்துக்கலாங்க. குக்கர் மூடி நம்ம எடுத்துகிட்டு அந்த சின்னசாக ஆணி இருக்கு இல்லையா? அதை நம்ம எடுத்துக்கலாங்க. அந்த ஆணி மேலே நீங்கள் பாதி இடத்துலேருந்து ஃபுல்லாக நீங்கள் இந்த பையை நீங்கள் சுற்றி விட்டுக்கோங்க. நான் வீடியோவில் காமிக்கிற பாருங்கள். அந்த ஆணி மேலே பாதியிலிருந்து அது லாஸ்ட் வரைக்குமே இது போல் நீங்கள் நல்லா நீங்கள் சுற்றி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம சுற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆணி அப்படி இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஹேண்டில் எடுத்துக்கலாங்க. அந்த கைப்பிடி ஹேண்டில் எடுத்துகிட்டு அது உள்ளுக்குள்ளே இந்த ஆணி நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் எப்போதும் போல் குக்கர் மூடியில் கரெக்டாக நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வச்சதுக்கப்புறம் டெஸ்டர் எடுத்துக்கலாங்க. டெஸ்டர் எடுத்துகிட்டு எப்போதும் போல் நம்ம டைட் பண்ணிக்கலாங்க. எந்த அளவுக்கு நீங்கள் டைட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே நம்ம டைட் பண்ணியாச்சுங்க. இது போல் நல்லா நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நமக்கு எப்போவுமே இந்த ஹேண்டில் நமக்கு கலண்டே விழுகாது. ஏன்னா அந்த குட்டியை நம்ம பை துணி நம்ம கட் பண்ணி நம்ம சேர்த்துருக்குள்ளே அது சேர்த்துக்கிறதுனால நம்ம டைட் பண்ணும்போது நமக்கு இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக டைட்டு பிடிச்சிக்கோங்க. அதனால் நமக்கு எப்போவுமே ஹேண்டில் கலண்டுமே விழுகாது, அதே போல் லூஸுமே ஆகாதுங்க. இந்த டிப்ஸை நீங்கள் குக்கர்லாம் இருக்கு இல்லையா? குக்கருமே ஹேண்டில் இருக்கு இல்லையா? அதுவுமே நமக்கு லூஸ் ஆகலையா? அதுவுமே நமக்கு லூஸ் ஆகாமல் இருக்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாங்க. எப்போவுமே குக்கர் மூடி டைட்டாக இருக்கும், கலண்டே விழுகாதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் பென் கேப்லாம் இருக்குல்ல, இது போல் பென் கேப்லாம் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க, தூக்கி போடாதீங்க. இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம சின்னசாக நம்ம டபுள் டேப் எடுத்துக்கலாங்க. டபுள் டேப் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த பேனா மேலே ஏதாச்சும் ஒரு மூலை நீங்கள் இது போல் நீங்கள் அந்த டபுள் டேப்பை நம்ம ஒட்டி விட்டுக்கலாங்க. டபுள் டேப்பை ஒட்டினதுக்கப்புறம் கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தாங்க நமக்கு நல்லா டைட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், கை வச்சு நம்ம நல்லா அழுத்தியாச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம மேலே இருக்கிற ஸ்டிக்கர் இருக்குல்லையே, அதை நம்ம எடுத்து விட்டுடலாங்க.
அதுக்கப்புறம் நம்ம இதை கொண்டு போய் நம்ம வீட்டுக்கு வாசப்படலாம் செவத்தோரமாக இந்த பென் கேப்பை நம்ம ஒட்டி விட்டுடலாங்க. ஒட்டினதுக்கப்புறம் கை வச்சு நல்லா அழுத்தி விடுங்க. அப்போ நமக்கு இன்னுமே நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்குங்க. நம்ம வீட்டை வாசல் நம்ம ஊதுத்திலாம் ஏற்றி நம்ம கீழே வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஏற்றி வச்சதுக்கப்புறம் நம்ம நடப்போ செய்வோம். அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கே தெரியாதனமாக நெருப்பு பட வாய்ப்பு இருக்குங்க. அந்த மாதிரி ஆகாமல் இருக்க இந்த மாதிரி பென் கேப்பை ஒட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் ஊதுவத்தி நீங்கள் ஏற்றி வச்சுக்கலாங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மறக்காமல் இந்த சின்ன டிப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம கேஸ் அடுப்பை க்ளீன் பண்ணுறதுக்கு துணியெலாம் வச்சு நம்ம க்ளீன் பண்ணுவோங்க இல்லையா, அப்படி இல்லைனா டிஷ்யூ பேப்பரில் ஆன்லைனில் நிறைய காசு கொடுத்து நிறைய பொருள் வாங்கி நம்ம கேஸ் அடுப்பை க்ளீன் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் கேஸ் அடுப்பை க்ளீன் பண்ண நமக்கு துணி எதுவுமே வேண்டாம். அதே போல் ஸ்பாஞ்சு அதுக்கப்புறம் டிஷ்யூ நமக்கு எதுவுமே வேண்டாங்க. ரொம்ப ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். நமக்கு வேலை ரொம்ப ஈஸியாக முடியுங்க. நம்ம வீட்டில் நம்ம எங்கேயாச்சும் ஃபங்க்ஷனுக்குலாம் போனோம்னா நமக்கு ஒரு பையில் நமக்கு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் தேங்காய்லாம் வச்சு கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பையை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. குப்பையில் மட்டும் தூக்கி போடாதீங்க. அந்த மாதிரி பையை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு பையை மட்டும் எடுத்துருக்கேன். அதே போல் வெத்தலை பாக்கு பையங்க. இந்த பையை நம்ம கத்திக்குள்ள வச்சு 2 பீஸ் போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் 2 பீஸ் போல் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த பையை பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு துணி மாதிரி இருக்காது, அதே போல் பைய மாதிரி நமக்கு இருக்காதுங்க. ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ரொம்ப சின்னசாக நமக்கு இருக்குங்க. இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. இது வந்து ஒரே ஒரு பீஸ் மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு இதை வச்சு நம்ம எப்படி க்ளீன் பண்ணலாம், அதே போல் கேஸ் ஸ்டவ்வை எப்படி ரொம்ப ஈஸியாக சுத்தம் பண்ணலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதை அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கேஸ் அடுப்பை பார்க்கலாங்க. கேஸ் மேலே இருக்கக்கூடிய ஸ்டாண்டு பர்னர் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணி வச்சுருக்கோங்க. இப்போ கேஸ் அடுப்பை நீங்களே பாருங்கள். கேஸ் அடுப்பு அந்தளவுக்கு அழுக்கு இருக்காது, ஆனால் அழுக்கு இருக்குங்க. உங்கள் கேஸ் அடுப்பு எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் சரிங்க, இதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணால் போதும். இப்போ நம்ம கேஸ் அடுப்பு க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய பொருட்கள் எடுக்கிறேங்க. நான் இன்றைக்கி பாருங்கள் பாத்திரம் க்ளீன் பண்ணக்கூடிய விம்ஜெல் இருக்கு இல்லையா, அதை மட்டும் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. கேஸ் மேலே ஊற்றிட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பாத்திரம் தேய்க்கக்கூடிய நார் எடுத்துகிட்டு அந்த கேஸ் அடுப்பு மேலே எல்லா பக்கமும் இந்த நாரை வச்சு ஒரு டைம் நல்லா நம்ம தேய்ச்சி விட்டுடலாங்க. இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சாலே போதும். கேஸ் அடுப்பு மேலே எண்ணெய் பிசுக்கு அழுக்கு கரை சோப்பு கரை எந்த கரையாக இருந்தாலும் சரிங்க, நமக்கு அது எல்லாமே நமக்கு போயிடுங்க. இப்போ நான் கேஸ் அடுப்பு ஃபுல்லாகவும் இதே நாரை வச்சு நான் எல்லா பக்கமும் நான் தொடச்சிக்கிறேங்க. இப்போ பாருங்கள் கேஸ் அடுப்பு மேலே எல்லா பக்கமும் நம்ம அந்த விம்ஜெல் போட்டு ஸ்க்ரப் வச்சு எல்லா பக்கமும் நம்ம தேய்ச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கப்பில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம கட் பண்ணி வச்சு ஒரு பீஸ் பை மட்டும் எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு அந்த தண்ணியில் நல்லா நனைச்சிக்கோங்க. கை வச்சு நல்லா புளிஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கப்பை கீழே வச்சுக்கலாங்க. அந்த பை துணியை வச்சு நீங்கள் இந்த மாதிரி எல்லா பக்கமும் நீங்கள் துடைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பை துணியை வச்சு நீங்கள் துடைக்கும் போது நம்ம துணி வச்சு நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறோமோ நமக்கு அப்படி தாங்க இருக்கும். இந்த பை நமக்கு தண்ணி ஃபுல்லாகவும் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். அதே போல் அந்த சோப்பு எல்லாமே நல்லாவே நமக்கு அப்சர்வ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் தண்ணி தொட்டு நல்லா பொழிஞ்சு நீங்கள் கேஸ் அடுப்பு ஃபுல்லாகவும் நல்லா நீங்கள் தொடச்சி எடுத்துக்கோங்க. நான் இப்போ பாருங்கள் கேஸ் அடுப்பு ஃபுல்லாகவும் நான் இதே மாதிரி தொடச்சிட்டு காமிக்கிறேன். இந்த கேஸ் அடுப்பு எந்த அளவுக்கு பளிச்சுன்னு க்ளீனாக இருக்குது நீங்களே பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேஸ் அடுப்பை இதே போல் ஃபுல்லாகவும் நான் தொடச்சிக்கிறேங்க. இந்த மாதிரி நீங்கள் தொடச்சி பாருங்கள். வேலை நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அதுக்கப்புறம் அந்த பை துணி இருக்குல்லையே அதை நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி காய போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸ் அடுப்பு மேலே நமக்கு இன்னமும் ஈரம் இருக்கு இல்லையா, அந்த ஈரம் போகிறதுக்காக இன்னொரு பீஸ் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, அதை நீங்கள் சின்னசாக மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கேஸ் அடுப்பு மேலே வச்சு நீங்கள் தொடச்சா போதும். கேஸ் அடுப்பு பார்க்கவே நல்லா பளிச்சுன்னு க்ளீனாக இருக்குங்க. இது போல் துணி இல்லாமல் அழகாக நீங்கள் இது போல் தொடச்சி எடுத்துக்கலாங்க. இதனால் பணமும் மிச்சமாகும், கேஸ் அடுப்புமே க்ளீனாக இருக்கும். நீங்கள் துணியெல்லாம் துவைக்க வேண்டிய அவசியமும் நமக்கு இருக்காதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் பச்சை வேர்க்கடலை தான் எடுத்துக்கோங்க. பச்சை வேர்க்கடலைனா அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. எப்படின்னா நைட்டே நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேர்க்கடலை தேவையோ அந்தளவுக்கு வேர்க்கடலை எடுத்துகிட்டு ஒரு கப்பில் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. மறுநாள் காலை நீங்கள் பார்த்துட்டு அந்த வேர்க்கடலை நமக்கு நல்லா பச்சையாக இருக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி இல்லாமல் வேர்க்கடலையை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இது எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம நிறைய பேர்கிட்ட நீங்கள் பார்த்து நம்ம தக்காளி சாதம் செய்யும் போது லெமன் சாதம், புளி சாதம், புதினா ரைஸு
இந்த மாதிரி நம்ம சாப்பாடு செய்யும்போது பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை நம்ம வறுத்து நம்ம சேர்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் வேர்க்கடலையை வறுத்து சேர்க்காமல் இது போல் நீங்கள் பச்சை வேர்க்கடலை நீங்கள் சேர்த்துக்கோங்க. பச்சை வேர்க்கடலை கிடைச்சா நீங்கள் சேர்த்துக்கோங்க. பச்சை வேர்க்கடலை கிடைக்கலனா இது போல் ஊற வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை நீங்கள் சேர்த்துட்டு எப்போதும் போல் ஒரு டைம் நல்லா வதக்கிட்டு எப்போதும் போல் சாதம் போட்டு நீங்கள் தாளிச்சிட்டு பாருங்கள். சாப்பாடு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. முக்கியமாக நமக்கு சாப்பாடு சாப்பிடும்போது வேர்க்கடலை நமக்கு கிடைக்கும்போது நமக்கு சாப்பாடு இன்னமும் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தேங்க்யூங்க.